இன்றைக்கி நம்ம உண்மையாலுமே இது நம்ம கடந்து வந்த மாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நம்மளோட இருதயம் மகிழ்ச்சினால் நிரம்பி இருக்கிறது, நன்றி உள்ள இருதயத்தோடு நிரம்பி இருக்கிறது. உண்மையாலுமே நான் காலையில் எழும்பும்போது நான் ஜெபித்தேன். இந்த வசனம் என்னோடய இருதயத்தில் வந்துச்சு, எபினேசர். ஆமென். பாருங்கள், நம்மளுடைய தேவன் எபினேசர். இது உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் அதுக்கு வரேன். இந்த முழு உலகமும், அதுவும் நான் வெஸ்டர்ன் இதில் இன்னைக்கு இந்த ஒரு வாரம் நன்றி சொல்கிற ஒரு வாரமாக வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அவங்க புரிந்துட்டு உண்மையாலுமே, அதுவும் அவங்க இப்போல்லாம் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்களோ, அவங்க லீவ் வரும் அதை எதிர்பார்ப்பாங்க. அவங்க வெக்கேஷனுக்கு வெளியில் போவாங்க, போய் குடிப்பாங்க, என்னென்னலாம் அதான் பண்ணிவிட்டு அதான் நன்றி சொல்கிறது அப்படின்னு அவங்க இருப்பாங்க வெஸ்டர்ன் இதில் கல்ச்சரில். ஆனால் நம்மளுக்கு தெரியணும் உண்மையாலுமே நன்றினா என்ன, நம்ம சபை தெரியணும். அதனால் இது ஒரு நேரம் உண்மையாலுமே நம்மளுடைய எல்லா தேவனோட ஆசீர்வாதத்தையும் எண்ணுகிற ஒரு நேரம். நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் எண்ணணும். நான் இந்த வருஷத்தோட கடைசியில் தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் அதை நம்பலை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயம் நன்றினால் நிரம்ப வேண்டும். நம்மளோட இருதயம், உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. வல்லமையான ஒரு ஊழியத்தில், பெராக்கா தீர்க்கதரிசன ஊழியத்தில் நாங்கள் கறி போல் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா, அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் மெசேஜை கேட்கும்பொழுது அது எங்களுக்கு ரொம்ப பலனான ஒரு கறியாக இருக்கிறது. எங்களுக்கு அது இறைச்சி போல் இருக்கிறது. நான் யோசிப்பேன், அண்ணா அண்ணி கூட எப்போவுமே சொல்லுவாங்களா, நம்ம தேவனோட காரியங்களை நம்ம அதை ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட அண்ணா கூட சொல்வார்ல, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய இருதயம் நன்றினால் நிரம்ப வேண்டும். அதுதான் உண்மையாலுமே. பாருங்கள், நம்ம இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் அது ரொம்ப சுயநலமான ஒரு உலகம். எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்கலாம், ஜனங்கள் ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப எது வேணாலும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை எந்த ஒரு சிஸ்டம், உலக சிஸ்டமே ரொம்ப சுயநலமாக இருக்குது. ஜனங்கள் ரொம்ப அது அடிமையில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட நன்றியே இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில், அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயும், நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயும் 3வது அதிகாரத்தில், எல்லாருமே எடுத்துக்கோங்க, 2வது வசனம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்கள் நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு காரியம் என்னென்னா, நன்றியே இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றுறாங்க, மனைவி கணவரை ஏமாற்றுறாங்க, கணவர் மனைவிக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு உறவு எடுத்தாலும் அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இப்போ ஊடுருவி பாய்கிறது. பார்க்கலாம், நீங்கள் நிறைய நன்றி இல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஊழியத்தில், சபையில். அது ரொம்ப ரொம்ப இருதயத்தை உடைக்கிற ஒரு காரியம். ஆனால் நம்ம இங்கே சின்ன குழுவாக இருக்கிறோம், ஜனங்கள் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம தீர்மானிக்கணும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு. சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம், நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சு மறந்துடுவோம், கடந்த காலம் என்ன அப்படின்றத மறந்துடுவோம். எல்லாமே ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற வேலை, பரபரப்பாக இருக்கிற வேலையில் காலத்தில் நம்ம இருக்கிறோம். நிறைய சிதறடிப்பான காரியங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம மறந்துடுறோம் என்ன நடக்கிறது, என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம வந்தோம், நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம மறந்துடுறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும். அது ரொம்ப, ஏன்னா பவுல் அதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்கிறார் 21ல் சில வசனங்களை நம்ம படிக்கலாம். ரோமர் 1:21 நீங்கள் படிங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் முழு பவுலோட நிருபங்களும். அதனால தான் பவுல் நன்றி சொல்லுகிற ஒரு அப்போஸ்தலராக அழைக்கப்படுறாரு தேவனுக்கு. ஏன்னா அவர் எப்போவுமே தேவனுக்கு நன்றி சொல்வார். எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்வார்.
எந்த ஊழியம் அவர் செய்தாலும் எந்த ஜனங்களை பார்த்தாலும் சரி, எப்போவுமே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் பரிசுத்தவான்களுக்கு நன்றி சொல்வார், அவர் எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்வார், வெற்றிக்காக நன்றி சொல்வார், விடுதலைக்காக நன்றி சொல்வார், அவர் நன்றி சொல்வார். ஏன்னா அவருடைய இருதயம் நன்றினால் நிரம்பி இருந்துச்சு. அதனால தான் எப்போவுமே நன்றி சொன்னார். இன்றைக்கு நம்ம யோசிக்கணும், ஓகே நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறோம், இன்றைக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்னைக்கு தொடங்கலாம் நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை. பாருங்கள், எந்த ஒரு காரணமும் தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளோட வாழ்க்கையில் குறைவை பார்க்குறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக இருக்கிற நம்மளுக்கு எந்த குறைவும் இல்லை. நம்ம தொடர்ந்து நம்ம கேட்குறோம், எல்லா இடங்களிலும் எவ்வளோ நேரம் நம்ம கேட்டுருக்கோம், தேவன் மகிமை, நம்பிக்கையாக தேவன் நம்மளுக்குள் இருப்பதே தேவனோட மகிமை அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம தேவனத்தினால பூரணமாக இருக்கிறோம். எதெல்லாம் உங்களுக்கு இந்த உலக காரியத்துக்கு தேவையோ எல்லாமே முன்னமே உங்களுடைய கிறிஸ்துவுக்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நம்ம கேட்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் பாருங்கள். அதே பவுல் சொல்கிறாரு, கொலோசியர் 3ஆவது அதிகாரத்தில் 3:2 நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோமருக்கு வரலாம். ஃபஸ்ட்டு கொலோசியர் 2:7 படிங்க. கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, நீங்கள் 6 கூட படிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எந்த அளவுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம்ல, தேவன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சத்தியத்தை நம்ம நிறைய நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அதில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தில் நீங்கள் வளரணும், நீங்கள் அதில் கட்டப்படணும், இல்லை போதிக்கப்படணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடில் நீங்கள் அண்ணா நேற்று சொன்னாங்களே, நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போது அதற்கு நீங்கள் அந்த காரியத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். நான் உண்மையாலுமே சொல்கிறேன், என்னுடைய இருதயம் முழுமையாக நன்றினால் நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு நான் உண்மையாலுமே நான் என்னை யோசிக்கும் பொழுது என்னோடய கண்ணீரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் கிடையாது, ஆனால் நம்ம இன்றையிலேருந்து தொடங்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்பூட்டிக்கணும் தேவனுக்கு நன்றி சொல்கிறது. ஏன்னா நம்மளோட சாதாரணமாக நம்ம பேசுகிறது, நம்ம நன்றி உள்ள காரியங்களை நம்ம சீக்கிரமாக மறந்துடுறோம். ஆனால் எல்லா பாதகமான காரியத்தையும் ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுருக்குறோம். பாருங்கள், என்னோட 5ஆவது படிக்கும்போது இந்த பாதகமான காரியம் என்ன நடந்துச்சோ அது இது வரைக்கும் எனக்கு எல்லாம் படமோ எல்லாமே ஞாபகமாக இருக்கும். ஆனால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா நம்ம யோசித்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மாம்சத்தினோட காரியம், அதுதான் சாதாரணமான ஒரு மனிதன். அதனால தான் பழைய பாடலை நீங்கள் பார்க்கலாம், தேவன் எல்லா நேரங்களிலும் தேவனோட ஜனங்கள் பலிபீடத்தை கட்டணும் நன்றி சொல்றதுக்காகன்ட்டு உருவாக்குனாரு. எல்லா இடங்களிலும் தேவன் சொல்லியிருப்பாரு, நான் நினைப்பூட்டு. பாருங்க, உபாகமம் 18:8 நீங்க படிக்கலாம். நிறைய வசனங்கள் நான் கொடுக்குறேன். ஏன்னா தேவனோட வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனோட வசனம், ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வல்லமையான தாய் தகப்பன்மார்கிட்ட நம்ம வசனங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவங்க ரொம்ப வசனத்தினால் நிரம்பி இருக்கிறவர்கள். அதனால் நான் என்னென்ன வசனம் சொல்கிறோம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் படிங்க. பாருங்கள், தேவன் சொல்கிறாரு உபாகமம் 18:8 நீங்கள் நினைப்பூட்டுங்க, உங்களோட மாம்சத்தை இது பண்ணாதீங்க. பாருங்கள், எந்தெந்தெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களோ ஆசீர்வாதங்கள், எனக்கு தெரியும் நான் எப்படி இங்கே வந்தேன், இப்போது நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்தளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ ஆசீர்வாதத்தினால தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களோட குடும்ப வாழ்க்கையில், எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களோட வாழ்க்கையின் பகுதிகளிலும் தேவன் எந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, நினைவு கூறுங்கள், அதை மறக்காதீங்க. ஒரு முறை அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம், நிறைய வசனத்தை நம்ம படிக்கலாம். எல்லாரும் வசனத்தை எடுத்து, பைபிளை எடுத்து நீங்கள் படிங்க. நான் வசனத்தை சொல்லும்பொழுது நீங்கள் படிங்க. தேவன் நீங்கள் நினைப்பாயாக, அவர் நீங்கள் செழிப்பாக இருப்பதற்காக உங்களுக்கு கொடுப்பார். அதனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் நினைப்பூட்டுங்கள், நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜனங்கள் ரொம்ப இருதயத்தில் கடினம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நீங்கள் பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அப்பா அவங்க எவ்வளோ தேவன் அற்புதங்களை செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட கண்களுக்கு முன்பாக செங்கடல் அது போய் ரொம்ப மெரினா பீச் மாதிரி இருக்குது. திடீர்னு அது அப்படியே பிரியுது. உங்களால் மறக்க முடியுமா உங்களோட வாழ்க்கையில்?
நீங்கள் அதில் நடந்து பரலோகத்துலேருந்து மண்ணா வருகிறது விழுது. அவங்க எடுத்து ஒவ்வொரு நாளும் 40 வருஷமும் அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க அப்போ கூட மறந்துட்டாங்க தேவனுடைய நன்மைகளை. பாருங்கள், அதை வந்து ஞாபகமே பண்ணலை அவங்க. அதான் வந்து நம்மளோட மாம்சமான ஒரு சுவாபம்ல அது சீக்கிரமாக மறந்துடுறது. நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். நம்ம எப்போவுமே அவன் என்ன தெரியுமா நினைப்பூட்டுவான், பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்துலேருந்து கொண்டு வந்து பரலோக மண்ணாவை கொடுத்தாரு, சாப்பாடாக கொடுத்தாரு. தேவனுக்கு தெரியும் வனாந்தரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஒவ்வொரு முறை காரசாலமாக சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. அதனால தான் அவர் சொன்னார், நான் பரலோக சாப்பாடாக கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. ஆனால் அவங்க மறந்துட்டு எகிப்துலேருந்து அவங்களோட வெங்காயத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. என்னெல்லாம் எகிப்தில் அவங்க சாப்பிட்டாங்களோ அதுவும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அவ்வளோ நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. அது தேவனோட இருதயத்தை கோபப்படுத்தினது. அதனால தேவன் எப்போவுமே சொல்வார், நினைவு கூறுங்கள். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு பைசாவும் உங்களோட பாக்கெட்டில் இருக்குல்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு போட்டு கொண்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் வைத்து கொண்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு சாப்பாடும் நீங்கள் சாப்பிட்றீங்கள்ல, எங்களோட ஊழியத்தில் எந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நினைவு கூறுங்கள். இது உங்களுடைய பலத்தினால அல்ல, உங்களுடைய பலன் உங்களை ஐஸ்வர்யவானாக்கல, என்னுடைய வல்லமை நான் உங்களை ஐஸ்வர்யவானாக்குனா, அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். இது வந்து இந்த வருஷத்தோட கடைசி வாரத்தில் நம்ம நன்றி சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பேர் வெளியில் கஷ்டப்படுறாங்க, ஆனால் எங்களுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க, அதை நினைவு கூறுங்க. பாருங்கள், இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு சிக்கனை நம்ம சாப்பிட்டுருப்போம், எத்தனை முறை மட்டன் எத்தனை முறை சாப்பிட்டுருப்போம், மீன் எத்தனை முறை சாப்பிட்டுருப்போம். ஆனால் எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவன் நம்மளுக்கு எந்த அளவு கொடுத்துருக்குறாரே, நம்மளை அவரோட மனவாட்டி. அதனால தான் நம்மளுடைய தேவன் நம்மளை வந்து போஷிக்கிறார், புசிக்க கொடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு பொங்கி வரணும், நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு அப்படியே குதிக்கணும். அதுதான் வந்து தாவீதோடைய விசேஷத்துவம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, தாவீதனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன். நீங்கள் வந்து சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்கலாம், அவரே நினைப்பு கூறுகிறார். சங்கீதம் 103 நீங்கள் பார்க்கலாம், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. அவருக்கு தெரியும் அவரோட ஆத்மா தேவனுடைய ஆசீர்வாதங்களை மறந்துடும்ட்டு. அதனால அவருக்கே சொல்லிக்கிறார், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாருங்கள், என்னுடைய இந்தியாவில் எல்லா இடங்களிலும் ஜபத்தை முடிச்சோன்னு நம்ம சொல்லுவோம்ல, இதான எத்தனை பேர் அதை உண்மையாலுமே எத்தனை பேர் நினைவு பண்ணுறீங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படி பண்ணிடுறீங்க. ஏன்னா நம்ம கடகடன்னு வீட்டுக்கு போனோம்ல, அதனால நம்ம அப்படி தான் உணர்றோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அது ருசிச்சு, ஆமாம் எவ்வளோ ஆசீர்வாத உபகாரங்களை தேவன் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால தாவீது சொல்கிறாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். உங்களால் எல்லா தேவனோடு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களால் எண்ணி பார்க்க முடியுமா? அதனால தான் ரொம்ப அழகான ஒரு பாட்டு எசேக்கியா கூட பாடியிருக்கிறாரு, 1000 நாவுகள் போதா. ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாட்டை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களோட சொந்த மொழியில் கூட நீங்கள் மொழிபெயர்ச்சிக்கோங்க. அது அண்ணாவுடைய பாட்டான்னு எனக்கு தெரியல, ஆனால் அண்ணா பாடியிருக்கார் அந்த பாட்டு. 1000 நாவுகள் போதா ஆண்டவா உம்மை பாட. அது வந்து அப்படின்னா அது உங்களுக்கு 1000 நாவுகள் இருந்துச்சுன்னா கூட தேவனை பாட உங்களுக்கு போதாது. அந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும், அந்த அளவுக்கு நம்மளை தேவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உண்மையாலுமே நான் வந்து ரட்சிப்பு நாட்டிலேருந்து நான் வந்து 3 காரியத்தை ஜெபிப்பேன். நான் சொல்லுவேன், தேவனே, நான் எப்போவுமே அந்த மென்மையை என்னோடய இருதயத்தில் நான் இழக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவனுடைய நான் எப்போவுமே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருக்கணும், தேவனோட பயம் எனக்கு இருக்கணும். இந்த 3 காரியத்துக்காகவும் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நிறைய நேரத்தில் நான் ஜெபிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் ஒரு வேளை. அதனால் பரிசுத்தன் பாடசாலை அப்போ கூட நான் எப்போவுமே நினைப்பூட்டுவேன். ஸ்கூலோட ஆரம்பத்தில் வந்து நிறைய ஸ்கூல் நடந்துச்சுல்ல, நான் எப்போவுமே யோசிப்பேன், எத்தனை ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து வச்சுருக்குறோம், 6 காட்டன் ட்ரெஸ் அப்படின்னா. ஆனால் இப்போது ஸ்கூலில் எந்த அளவுக்கு தேவன் எந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், தேவன் எந்த அளவுக்கு ஜனங்களை என்னை நேசிக்கிறாங்க, அதுக்காக அதெல்லாம் நினைவூட்டி நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அதுதான் தாவீதோட விசேஷத்துவம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட நன்றி உள்ள இருதயத்தில் நீங்கள் வந்து பொங்கணும். நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கும்போது, இயேசு எல்லா நேரங்களிலும் பிதாக்கு நன்றி சொல்கிறாரு, எல்லா நேரங்களிலும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாரு. ஓகே, அவர் சீஷர்கள் வந்து
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஓ இயேசுவே உங்களுக்கு தெரியுமா எல்லா அசுத்தாவிகளும் துரத்துனது நாங்கள் எல்லாம் விடுதலை ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, தேவன் பிதாவுக்கு நன்றி சொன்னார். நன்றி பிதாவே, நீங்கள் பிள்ளைகளுக்கு காண்பித்தீங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நிறைய நேரங்களில் அதுக்கு முன்பாக கூட பாருங்கள், அப்பத்தை வந்து 4000 பேர் 5000 பேர் இருக்கும்பொழுது அதை பெருக செய்யும்பொழுது சாப்பாடு தேவனுக்கு நன்றி சொல்கிறார் இயேசு. அதனால தான் அண்ணா சொல்லுவார், நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் பெருக்கத்தின் அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதனால உண்மையாலுமே பெருக்கம் உங்களோட வாழ்க்கையில் பார்க்கணுன்னா எதுவாக இருந்தாலும் சரி, பணமாக இருக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய தேவன் அற்புதத்தின் தேவன். ஆனால் தேவன் அதை நினைப்பூட்டணும்னு நினைக்கிறார், நீங்கள் நினைவு கூறணும்னு நினைக்கிறார் நம்மளோட கடந்த கால வாழ்க்கையை. அதான் தேவன் திரும்ப சொல்கிறாரு பழைய ஏற்பாடல்ல, நினைவு கூறுங்கள். அதனால் இயேசு எப்பொழுதுமே நினைவு கூர்ந்தார். அவர் பிதாவை நினைவு கூர்ந்தார். அவருக்கு தெரியும், அவர் எதுவுமே அவருடைய சொந்த பலத்தினால் அவர் செய்யலை. தேவனை வைத்து கொண்டு தேவனுடைய குமாரனாக இருந்து கூட அவர் தேவனை உறுதிப்படுத்தினார். பிதாவை உறுதிப்படுத்தி நன்றி சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் சொல்லுங்கள். இயேசு அதான் நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லும்பொழுது நம்ம பெருக்கத்தை பார்க்கும். இன்றைக்கு கூட இந்த வருஷத்து முடிவில் கூட நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பெருக்கத்தின் அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க தேவனுக்கு. என்னோட கணவர் சொன்னது போல் எல்லா துதியின் பாட்டை எடுத்து பாடுங்க. நான் எப்போவுமே செய்வேன் அது மாதிரி. நான் ஃபாதரோட புத்தகத்தை எடுத்து நான் முதல் பாட்டிலேருந்து பாட ஆரம்பிப்பேன், பாடுவேன். அந்த மாதிரி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் பெருக்கத்தை உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இருக்கும், அது உங்களுக்குள்ளாக பொங்கும். நம்மளால் அதை விவரித்து சொல்ல முடியாது, அது பொங்கும். அதனால் இது எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் நம்ம அந்த சின்ன சின்ன காரியங்களை இழந்துட்டு நம்ம பெரிய பெரிய காரியங்களை யோசிக்கிறோம். நம்ம இதை செய்யணும். ஜனங்கள் வெளியிலலாம் போவாங்கள்ல, அவங்க போயிட்டு சாப்பிடுவாங்க, அங்கே அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அந்த காரியங்களாம் கஷ்டப்பட்ட காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப சுலபமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்கிறாரு, நீங்கள் நினைவு கூறுங்கள், அது போதும். நீங்கள் மன்னாவை நினைவு கூறுங்க, நீங்கள் செங்கடலை நினைவு கூறுங்க, நீங்கள் யோர்தானை நினைவு கூறுங்க, எரிகோவை நினைவு கூறுங்க. உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ தடைகள் நம்மளோட வாழ்க்கையில் உடஞ்சிருக்கும், உடஞ்சிருக்கு. தேவன் எத்தனையோ கட்டுகளை உடைச்சிருக்கிறார், எத்தனையோ விடுதலை தேவனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம நினைவு கூறணும். முதல் நாள்லேருந்து பாருங்கள், நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை 5 வயசுலேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். அதுலேருந்து யோசித்து தேவனுக்கு நன்றி சொல்லும்பொழுது நான் சொல்கிறேன், இந்த ஒரு வருஷம் கூட உங்களுக்கு பத்தாது, 5 நாள் பத்தாது நம்மளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனை இயேசுவை போல் நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் பெருக்கத்தை பார்ப்பீங்க. அண்ணா இது மாதிரி சொல்லுவார், நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இயேசு லாசரோட கல்லறைக்கு போயிட்டு தேவனுக்கு நன்றி சொன்னார். அவர் ஜெபிக்கலை. நான் சொல்கிறேன், என்னோட சகோதரிகளை, நீங்கள் ரொம்ப நீண்ட ஜெபம் ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அற்புதத்தை பார்க்காம வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு லாசரோட கல்லறைக்கு முன்பாக நன்றி சொன்னார் பிதாவுக்கு. 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுத்துடுச்சு. குடும்ப ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை திறக்காதீங்க, அது நாற்றம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் பிதாவுக்கு நன்றி சொன்னார். இயேசு, லாசர்வே எழும்பி வா அப்படின்னு சொன்னார். அவர் உயிர்த்தெழுதலின் அற்புதத்தை செஞ்சார் நன்றி சொல்லுதல் மூலமாக. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அற்புதத்தை நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒரு வேளை உயிர்த்தெழுற மாதிரி ஒரு அற்புதத்தை நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்கன்னா, இது என்னோட வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க தான் செய்யணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தேவனுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்க, இன்றைக்கு தொடங்குங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தோட கடைசியில் கடைசி முன்னாடிக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. எது மரித்து போயிருந்தாலும் நீங்கள் அதை உயிர்ப்பிக்கலாம் உங்களோட நன்றி சொல்லுகிறது மூலியமாக. அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது நன்றி சொல்லுதில்ல. ஆமென், அல்லேலூயா. அதனால் இயேசு எல்லா காரியங்களுக்கும் தேவனுக்கு நன்றி சொன்னார். எல்லா நேரங்களிலும் நாம் இங்கே இருக்கிறோம், இயேசுவை இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்காக நம்ம இருக்கிறோம். நான் சொல்கிறேன், சபை தோல்வியான தேவனுக்கு நன்றி சொல்கிறதுல தோல்வியாக இருக்கிறதுனால தான் அற்புதங்கள் நம்மளால் பார்க்க முடியல. அநேக அற்புதங்களை சபையில் பார்க்க முடியல. ஏன்னா இப்போது சபைகள் ரொம்ப ரொம்ப குறைவதாக பார்த்து கொண்டு இருக்கிறது. என்ன, நம்மக்கிட்ட இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நம்மளோட நோக்கம் தேவன் முன்னமே நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தாரோ அது மேலே இல்லை.
அதனால தான் இன்றைக்கு நம்மளோட இருதயம் முழுமையாக நன்றியினால் நிரம்பட்டும். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதனால தான் தேவன் பழைய ஏற்பாடில் சொல்கிறாரு, நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். நீங்கள் மறக்கவே கூடாது. நான் உங்களுக்கு என்ன செய்தோன்னு அதை மறக்கவே கூடாது. அதனால தான் 1 சாமுவேலில் போட்டிருக்கு. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரியும் தெரியல. பெலிஸ்தர் மேலே இஸ்ரவேல் வெற்றியை சிறந்திரும் பொழுது அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப பயந்தாங்க. பெலிஸ்தியர்கள் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கும் பொழுது ரொம்ப பயந்துருந்தாங்க. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தேவனுக்கிட்ட ஜெபித்தார். தேவன் அவருக்கு வெற்றியை கொடுத்தாரு. அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அசாதாரணமான அற்புதம் நடந்துச்சு. சாமுவேலுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மறந்துடுவாங்கன்ட்டு. அதனால் அவர் ஒரு கல்லை வைத்தார். அதுக்கு எபினேசர்னு பேர் வைத்தார். நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 7 அடுத்த வசனம். பாருங்க, நான் இதை படிக்கும்பொழுது நான் உண்மையாலுமே உணர்ந்தேன். உள்ளே என்னோட ஆவி அப்படியே அசைக்கப்பட்டது. 12வது வசனம் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். பாருங்க, இது இம்மட்டும் இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். தேவன் இம்மானுவேல், அவர் நம்மளோட கூட இருக்கிறார் எப்பொழுதும். ஆமென். அவர் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் நம்மளோட உதவியாளர். பரிசுத்த ஆவியான உதவி செய்கிற நம்மளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உதவி செய்கிறார். அதான் புதிய உடன்படிக்கையோட விசுவாசிகளுடைய உடன்படிக்கை. பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, கல்லை எடுத்து வைத்தாங்க. நீங்கள் யோசுவாவில் கூட நீங்கள் பார்க்கலாம். 4:7-6 யோசுவா எடுங்க. 4:6-7 பழைய ஏற்பாடில் நிறைய இடங்களில் தேவன் திரும்ப சொல்லுவார், நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். நீங்கள் நினைவு கூடுறதுக்கு ஒரு கல்லை வைங்க. ஏன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களோட சந்ததிகள் தலைமுறைகள் அவங்க உங்களை கேட்கும்பொழுது நீங்கள் சொல்லணும், எந்த காரணத்துக்காக நீங்கள் இந்த கல்லை வைத்தீங்கன்னு சொல்லணும். பாருங்கள், யோசுவா 4:6 சொல்கிறது, நாளை இந்த கல்லை ஏதென்று உங்கள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தரோடு, நான் சொல்கிறேன், நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு போதிக்கணும் தேவனுக்கு நன்றி சொல்ல எல்லா காரியங்களுக்காகவும். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டுறாங்க. தேவனோட ஆசீர்வாதத்தை அவங்க எப்பொழுதுமே அவங்கள ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களையும் மற்றவர்களையும். அவங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குது, என்கிட்ட இது மாதிரி இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இல்லை. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நினைவு சொல்லணும். நீங்கள் தேவன் எந்த அளவுக்கு அற்புதத்தை நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறா நீங்கள் உங்களுக்கு போதிக்கணும். நம்ம போதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்கிறதுனால தான் பவுல் அவர் எழுதுகிறாரு. எல்லா நிருபங்களிலும் அவர் சொல்லுவார், பாரு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் பிலிப்பியரை கூட நீங்கள் பார்க்கலாம். நான் அதுக்கு திரும்பவும் வரேன். அதனால் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு நன்றி சொல்ல அவர் நினைவு படுத்துகிறார் ஜனங்களுக்கு. பாருங்கள், பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்கும்பொழுது இந்த கல் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அடுத்த வசனம், நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் சொல்கிறது, என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவன் நினைப்பூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைப்பூட்டுற மாதிரி அடையாளம் இருக்கணும். அது சந்ததிக்காக வேணும்னு நினைக்கிறாரு. அதனால் நம்மளோட வாழ்க்கையோட நல்ல நாட்களை தேவன் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்ம நினைப்பாக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை எத்தனை பேர் நம்ம நினைவுபடுத்துகிறோம். 10 பேர் வந்தாங்க, 10 பேர் சுகமாயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நன்றி சொன்னாங்க. நாம் அந்த குஷ்டரோகிகள் கிடையாதுல்ல. 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. நாம் குஷ்டரோகிகளுக்கு கிடையாது. ஆனால் நன்றி உள்ள இருதயம் நம்மளுக்கு இருக்கிறது. தேவன் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்தாரோ, நான் உண்மையாலுமே நீங்கள் எல்லாருமே எழுதி வைங்க, எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் என்னோட வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செஞ்சீங்க, நான் இந்த வயசு இருக்கும்பொழுது நீங்கள் இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சீங்க, இன்றைக்கு நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா அது அற்புதம். எத்தனை தாக்குதல் பிசாசு என்னோடய வாழ்க்கையில் கொண்டு வந்தான். பலவீனம், மனநிலையில் நான் பாதிக்கப்பட்ட, உணர்ச்சியில் நான் கட்டப்பட்டு இருந்த பிசாசு எந்த அளவுக்கு பிள்ளைகளை தாக்குறான். ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்குனார். அதனால தான் பிசாசு சொல்கிறான், அதனால தாவீது சொல்கிறான், தேவன் என்னை எல்லா காரியங்களிலும் விடுதலையாக்கினார் அப்படின்ட்டு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
தாவீது எப்பொழுதுமே நினைவு கூறுவார், நான் வந்து ஆடுகளின் பின்னாக இருந்தேன், ஆனால் தேவன் இன்றைக்கு ராஜாவாக்குனார். அது ரொம்ப அழகானது. கரவலாடுகள் பின்னே போன என்ன தேவனை என்னை உயர்த்துனீங்க. நீங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோன்றதை நம்ம தேவனுக்கு சொல்லி உயர்த்தணும், அவரை உயர்த்தணும். பாருங்கள், நீங்கள் பெராக்கா ஊழியத்துக்கு வரும்பொழுது நீங்கள் எப்படி வந்தீங்க? நிறைய பேர் பேசுகிறது கூட தெரியாது. ஆமால, மொழிகள் கூட, இங்கிலீஷ் கூட எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் இந்த ஊழியம் நம்மளுக்கு கொடுத்துருக்குற, அதாவது நம்ம நினைவுபடுத்தணும். அதுதான் பவுலோடைய விசேஷத்துவம் புதிய ஏற்பாடில். நான் எத்தனை முறை வந்து நன்றி சொன்னார் அவர். நிருபங்களில் 31 வசனம் இருக்குது. அது பவுல் நன்றி சொல்கிறது. 31 வசனங்கள் புதிய ஏற்பாடில் இருக்கிறது. பவுல் நன்றி சொல்கிறாரு. அவர் விசேஷமாக தேவனுக்கு நன்றி சொல்கிறாரு. எதற்குன்னா பரிசுத்தவான்களுக்காக, தேவனோட பரிசுத்தவான்களுக்காக. அவர் வந்து அவரோடு கூட வேலை செய்கிறவர்களுக்காக நன்றி சொல்கிறாரு. அவர் தீத்துக்காக நன்றி சொல்கிறாரு, தீமோத்தியுக்காக நன்றி சொல்கிறார். நீங்கள் ரோமர் 16வது அதிகாரத்தில் பார்க்கலாம். எல்லா நேரங்களிலும் அவர் நினைவு கூறுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் உன்னை நினைவுபடுத்துகிற எல்லா ஜெப நேரத்துலையும் எத்தனை பேர் நீங்கள் அண்ணானியை உங்களை ஜெபத்தில் நினைவு கூறுறீங்க? தேவனே அண்ணானே ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபிக்கிறீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் நன்றினால நிரம்புகிறது. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கையில் ஊற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம தேவனுக்கு அப்புறம் கிரெடிட் யாருக்குன்னா தேவனுக்கு அப்புறம் அண்ணானிக்கு தான். ஏன்னா அண்ணானி அவங்களோட இருதயத்தை அவங்களோட வாழ்க்கையை நம்மளுக்கு ஊற்றிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்ககிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு, இந்த சத்தியம் எவ்வளோ வெளிப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன், நாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சத்தியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. நாம் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு அடுத்த நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆமாம், நம்ம எல்லாரும் மகிமையின் மேலே மகிமையை போகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நன்றி அன்னைக்கு நன்றி சொல்லணும். நம்ம இந்த நினைவுபடுத்துகிற ஒரு நேரத்தில் நம்மளோட தலைவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம சொந்த அப்பா அம்மா தாய் தகப்பனுக்காக, சரீரபூர்வமாக இருக்கிற பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த நபர்லாம் உங்களோட வாழ்க்கையில் ரோல் பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. யார் வந்து உங்களுக்கு சேனலாக இருந்தால் யாரோ ஒருவர் உங்களோட ரட்சிப்பு காரணமாக இருப்பாங்கள்ல, உங்களுக்கு சரியான ஒரு நேரத்தில், உங்களோட தேவை நேரத்தில் உங்களை வழி நடத்தியிருப்பாங்க. அதுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு பவுல் சொன்னது போல், நான் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறேன், நான் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே நினைவு கூறுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்காக கூட நன்றி சொல்லுங்கள். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 18வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் என்னோட அன்பான சகோதரிகளை, நீங்கள் எல்லாருமே எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இருளை உங்களோட சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் உணரலாம், ஒருவேளை நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறது போல் உணரலாம். நீங்கள் எதுவுமே வந்து உங்களை சுற்றி எந்த நன்மையை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரிப்பார், தேவன் சொல்கிறாரு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் நீங்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காகவும் நன்றி சொல்லணும் தேவனுக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை வந்து நன்றி உள்ள இருதயத்தை அவர் வைத்து கொண்டார். அதனால தான் அவர் வந்து அதிபதியாக மாறினார் பாருங்கள். அதனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். அதனால் இது நம்மளுடைய நேரம். நம்ம வந்து காயத்தை நினைக்கக்கூடாது. ஆனால் யார் உங்களை காயப்படுத்தினாங்க உங்களை நினைங்க, அவங்களுக்கு நன்றி சொல்ல நீங்கள் தொடங்கும் பொழுது, நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி உள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் மாறும். உங்களை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும் மாறும். நீங்கள் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள் யாரையுமே எந்த நபரையும் குற்றம் சொல்லாதீங்க. ஒரே ஒரு சத்ரு தான் நம்ம முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு சத்ரு தான் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் தான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுவான்? தேவனுக்கு நன்றி சொல்ல உங்களை விட மாட்டான். அவங்க எப்படியாவது அவனோட சிறந்ததை அவன் வந்து முயற்சிப்பான். அந்த நன்றி உள்ள இருதயத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பான். அதான் நடந்துச்சு.
ஈசாக்கோட வாழ்க்கையில் அவர் எங்கெல்லாம் போனாலும் பிசாசு அவனை வந்து சத்ருக்கள் வந்து அவங்கள அழுத்தினாங்க. அவன் தீர்மானிப்பேன் நான் தேவனுக்கு நான் துதிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கும்பொழுது உடனே பிசாசு அவனை தாக்குவான் நிறைய காரியங்கள் மூலியமாக. அவனுக்கு நீங்கள் வந்து கடந்த கால தோல்விகள் எல்லாவற்றும் நினைப்பூட்டுவான். பிசாசு நினைப்பூட்டி அதெல்லாம் அப்படியே பெருசாக்கி காட்டுவான் அவனுக்கு. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணான், ஈசாக்கு அவர் வந்து களைப்பாய் சோர்ந்து போகலை. அவர் திரும்பவுமா அவர் ரெகோபோத்தை பார்க்குற வரைக்கும் ஒரு நன்றி சொன்னார் பாருங்கள். அதனால நான் சொல்கிறேன், இப்போ வருகிற ஒரு வருஷம் எல்லாருக்கும் ஒரு ரெகபோத்தாக இருக்க போது. நம்ம எல்லாருக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். அப்படி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் திரும்ப தோண்டுறீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் உங்களுடைய நதிகளை வந்து அடைக்கிறதோ நீங்கள் அதை தோண்டி எடுக்க போகிறீங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க, இல்லை நான் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறேன், தேவனை துதிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆமாம், அந்த நபர் என்னை காயப்படுத்தினார், அந்த காரியங்கள் எனக்கு நடந்துச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் இந்த வசனத்தை நான் கீழ்ப்படைய போகிறேன். எல்லாத்துலேயும் என்னால் சொல்ல முடியல, ஆனாலும் பரவாயில்ல, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதனால நீங்கள் பாடணும். இல்லை, தேவனுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன், எல்லாவற்றுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவாண்டவரே. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இது மாதிரி சொல்லுவீங்களா? எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுவீங்களா? அதான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, நன்றி உள்ளவர்களாயிருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகானது. அதனால தான் பவுல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, இந்த வசனத்தை படிங்க, பிலிப்பியர் 4:12 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைபடம் போதிக்கப்பட்டேன். பாருங்கள் எப்படி அவர் இதை சொல்கிறாரு. ஏன்னா அவர் நன்றி உள்ள ஒரு நபர். அவர் எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு நன்றி சொல்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஓகே எல்லாமே இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல நன்றி சொல்கிறேன். அதனால தான் அவர் வந்து தொடர்ச்சியாக செய்கிறதில்ல அவர் இருந்தார். பாருங்கள், நம்ம ஊழியத்தில் அநேக நேரங்களில் நம்ம அநேக சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போகிறோம். ஆனால் நம்ம எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பவுல் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், ஏன்னா நான் வந்து திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும்னு சொல்கிறார் அவர். பாருங்கள், எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியல, எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பாரத்தை எனக்கு தர, நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். பாருங்கள், நான் இன்றைக்கி நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எதுவுமே வந்து அவித்து போட மாட்டேன், நான் வந்து தேவனுக்கு நன்றி சொல்வேன், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொண்டாட்டத்தின் நாள். நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை கொண்டாடுகிற ஒரு எவ்வளோ காரியங்களை தேவனை எனக்கு செஞ்சுருக்கிறாரு. எப்படி நான் சோர்வாக இருக்க முடியும்? தேவனை இது நல்லால அது நல்லால இல்லை, என்னால் அது சொல்ல முடியாது. ஆமாம், பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார், அதுக்கவே நம்மளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல நம்மளோட வாழ்க்கையின் முழு நாளும். அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மளை மூடியிருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மளை காவல் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்மளுக்காக அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அவர் நம்மளை நிந்திக்கவே இல்லை, அவர் நம்மளை தனிமையில் விடலை, அனாதையாக விடலை. எந்த அளவுக்கு தேவன் அவரோட அன்புனால் நம்மளை நேசிச்சிருக்கிறார், அவரோட அன்பு நம்மளை போர்வையினால் மூடி இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம்ல, ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவங்க வந்து கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அது கூட நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம மேலே அவரோட அன்பை அவர் காண்பித்திருக்கிறாரு. இதுதான் வந்து நன்றி சொல்லுகிற கொண்டாடுகிற ஒரு நேரம், அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரம். ஆமென். அதனால தான் நான் பழைய ஏற்பாடில் நான் சொல்கிறேன், தேவன் வந்து எல்லாரும் நினைவு கூறணும்னு நினச்சார். ஏன்னா ஜனங்களோட இருதயம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், அந்த கடினமான இருதயம் இருந்துச்சு. ஆனால் புதிய விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தை வந்து கடினமாக இருக்கிறது சதையாக மாற்றிட்டார். நம்மளுக்கு முன்பாக எந்த கல்லையும் வைக்க தேவையில்லை. ஆமாம், அது நல்லது, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களும் எழுதி நீங்கள் பார்த்து நன்றி சொல்லலாம். ஆனால்
ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக தேவன் அவரோட ஆவியே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நபர், அவர் தான் எல்லாவற்றும் நினைப்பூட்டுகிறவர். அவர் நினைப்பூட்டுவார். ஏதாவது குறைவு இருந்துச்சு, தேவனே இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ வா, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீ இந்த காரியத்தை நினைவுபடுத்து, நான் எப்படி உனக்கு உதவி செஞ்சேன். அதனால் அவரோட தேற்றரவாளன், உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றும் நினைப்பூட்டுவார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அடையாளம் ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன? எபேசியர் 5:20 தேடுங்க. 18 நம்ம படிக்கலாம். 18 படிக்கலாம். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணிது. எல்லாமே நன்றி சொல்லுதல் தானே. 20 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் கொஞ்ச காரியத்திற்கா, எப்பொழுதும் சிறந்த காரியத்திற்காகவா, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். எப்படி நீங்கள் ஆவியில் முழுமையாக நிரம்பி இருக்கிறீங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உங்களோட நாவை நம்ம பார்க்கும்பொழுது, உங்கள் நாவு எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது, அதனால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் பார்க்கும்பொழுது, நீங்களோட நாவை நான் பார்க்கும்பொழுது, நீங்கள் எல்லா நேரத்தில் தேவன் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அடையாளம் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறீங்கன்ட்டு. பாருங்கள், புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் நம்மளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். ஆனால் பழைய பாடுக்கு அவங்க கல்லை வைக்கணும், அவங்க யோர்தானை பிரிக்கிறதுக்கு அவங்க 12 கற்களை வச்சு அங்கே வைக்கணும். அவங்க பிள்ளைகள் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லணும். ஆனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புதிய ஏற்பாடில் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரு. அவர் துதி ஆராதிக்கிற ஆவியானவர், அவர் நன்றி சொல்கிற ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் நீங்க பாடுகிற ஒரு நபரா இருக்கலாம், துதிக்கிற நபரா இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால நன்றி சொல்லுகிறது எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் சொல்றது தான், அதுதான் ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு நபருடைய அடையாளம். அதனால தான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அப்ப எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? தேவன் அவரோட பாஷையை எனக்கு கொடுத்துருக்கிறார், மொழியை கொடுத்துருக்கிறார், அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷையில் பாடலாம். நாங்கள் பார்க்குறோம், வருகிற நாட்களில் நீங்கள் அதை பயிற்சி எடுங்க. பாருங்கள், எல்லாவற்றையும் நம்ம பயிற்சி எடுக்கணும். அதனால புதிய ஏற்பாடில் கூட பவுல் நினைவு கூறுகிறார், எல்லா நன்றி உள்ளவர்களாக இருங்க, நன்றி சொல்லுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்காகவும் அவர் எழுதி நன்றி சொல்கிறார். அதனால் 31 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் போய் கண்டுபிடிங்க எத்தனை வசனங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் நோட் எடுத்து எழுதி நீங்கள் கண்டுபிடிங்க. எல்லாவற்றுக்காகவும் அவர் நன்றி சொல்கிறாரு. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன், நீங்கள் நன்றியை தேவனுக்கு சொல்லலை அப்படின்னா பாருங்கள், இது உங்களோட பழக்க வழக்கம் கிடையாது. இது ஓகே, உங்களுடைய இருதயம் பொங்கலைன்னா உங்களுக்கு தெரியும், முன்னமே தெரியும்ல. பொங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மோட்டார் பம்பு, வாட்டர் பம்ப் இருக்குல்ல, தண்ணி பம்பு. நீங்கள் ஒரு 2-3 முறை அழுத்துனீங்கன்னா தண்ணி வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றுவீங்க. அப்போ திரும்பவும் அடிப்பீங்க, திரும்ப பம்ப் பண்ணுவீங்க. திருப்பி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி அப்படியே பாயும்ல. அதே போல் தான் உங்களுக்காகவும் நீங்கள் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, எனக்கு பாட்டே உள்ளேருந்து வரலை அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அழுகை வருது, அழுது பாடுங்க. எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு பாடுங்க. நீங்கள் பாட தொடங்கும் போது 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டுன்னு பாடும்போது தேவனுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி திடீர்னு உங்களோட ஆவி அப்படியே பொங்கி அப்படியே தேவன் ஜீவனுள்ள நதி பாய ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால அதான் ரகசியம். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும், ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம இன்றையிலேருந்து நம்ம பண்ண போகிறோம், அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நான் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நீங்கள் போகும்போது இல்லை இதுதான் நேரம், நீ கொண்டாடுகிற நேரம், நீ தான் நன்றி சொல்லுகிற நேரம். எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் ஒரு அடையாளம், இதுதான் ஒரு மார்க் ஆவியில் நிறைந்த ஒரு நபருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்ம தீர்மானிக்க போகிறோம், தேவனை இன்றையிலிருந்து நான் நன்றி சொல்ல போகிறேன்.
நன்றி சொல்கிறது மட்டும் கிடையாது, உங்களோட வாழ்க்கையில் செய்ததுக்காக மட்டும் கிடையாது. இந்த பெரகா தீர்க்க தரிசனம் ஊழியத்துக்காக, அண்ணாணிக்காக, எல்லாவற்றுக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும். பாருங்கள், எப்பொழுதுமே நன்றி உள்ள இருதயம் வந்து எனக்கு எப்படி விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், அது நீங்கள் அது மாதிரி நன்றி சொல்லலை அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நீங்கள் எழுதுங்க. ஒரு வாரம் நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு அது மாதிரி மாறிடும். அது உங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிடும். அதான் பவுல் வந்து ரோமர் 1:21 சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப வல்லமையான ஒரு வசனம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் அநேக நேரத்தில் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா பெனிட்டானி இதை வந்து நிறைய முறை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 20:21 ரெண்டுத்தையும் படிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவனை தெரியும். அவரை அறிந்து கொண்டு கூட, அற்புதத்தை அறிந்து கொண்டு கூட, அவரோட ஆசீர்வாதங்களை சந்தோஷமாக அனுபவிச்சதுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தும் கூட நீங்கள் அவரை மகிமைப்படுத்தலை அப்படின்னா, அந்த மகிமையை அவருக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா, அவர் தான் எல்லா நம்மளோட துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அவர் தான் பாத்திரர். வேதம் சொல்கிறது, ஸ்தோத்தரியாமலும் இருந்து அவங்க நன்றியே சொல்லலை. பாருங்கள், அவர் எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள் நன்றின்றது. அவங்க நன்றி இல்லாவெல்லாம் இல்லை, தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்கள். நம்ம நன்றி சொல்லலை அப்படின்னா நம்மளோட சிந்தையில் நம்ம வீணர் ஆகுவோம். எதுக்கு சிந்தையில் தாக்குதல் வருது? எதுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது? நாம் மகிழ்ச்சியின் சேனலாக இருக்கணும், நாம் உலகத்துக்கு சமாதான சேனலாக இருக்கணும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? சமாதான பிரபு நம்மளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், மகிழ்ச்சியின் ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லலை போதுமான அளவுக்கு. அதனால தான் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள், நம்ம எந்த இருளிலும் நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், நன்றி சொல்லுகிற ஜனங்கள் அவங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்வார்கள். தேவன் நம்மளை சிலுவையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்வார்கள். கிறிஸ்துக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளாக எல்லாமே இருக்கிறது. நீங்கள் நன்றி சொல்லுவது மூலமாக அதில் நீங்கள் நடக்கலாம். நீங்கள் 1000 முறை 10,000 முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை நம்ம செய்ய போகிறோம். கேட்குறது மட்டும் இல்லை, நம்ம அதை செய்ய போகிறோம். அதனால் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாக இருக்கிறதுனால இந்த கடைசி நாட்களில் நன்றி உள்ளவர்களாக இருங்க. அந்த மறக்காதீங்க. நீங்கள் அண்ணாணியை நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் நன்றி சொல்லுங்கள். உங்களோட பெற்றோர்களை பார்க்கும்போது அவங்க நன்றி சொல்லுங்கள். உங்களோட பெற்றோர்களுக்காக யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செஞ்சாங்களோ, சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 சொல்லுங்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொண்டிருப்பது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஜனங்களுடைய அவங்க செய்கிறத வந்து அட்வான்டேஜாக எடுத்துப்போம். நம்ம நன்றி சொல்ல மாட்டோம் அந்த அளவுக்கு. நன்றி சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு ஜனங்கள் செஞ்சால் கூட அதுக்காக நன்றி சொல்லுங்கள். பவுல் அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் படிங்க, அநேக வசனங்கள் இருக்கிறது. அவர் எல்லா சபைகளுக்காகவும் நன்றி சொல்கிறாரு. என்னோட குறைவில் நீங்கள் எங்களுக்கு போதிச்சிங்க. எல்லா சபைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அவர் நன்றி சொன்னார். எவ்வளோ ஜனங்கள் வந்து சபையில் இருந்தாங்க, ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியல. எல்லா நினைப்பூட்டுலேயும் நான் ஜெபிப்பேன் அவருக்காக அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ரோமர் 16 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். அவர் எல்லா பேரையும் அவர் எழுதி வச்சார். இவங்களாம் எனக்கு ஒரு நெக்கா இருந்தாங்க. ஏன்னா அந்த நன்றியின் இருதயம் அவருக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய அப்போஸ்தலராக, தேவனோட அப்போஸ்தலராக, பெரிய அப்போஸ்தலராக மாறிட்டதுக்கப்புறம் கூட, நான் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட அவர் அந்த நன்றி உள்ள இருதயத்தை அவர் வைத்து கொண்டார். நீங்கள் மேலே ஏறும்பொழுது நான் எப்போவுமே அண்ணாவை அண்ணா வந்து சொல்லுவாங்க, ஒரு முறை கூட சொன்னார், அறுவடை நேரத்தில் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ அண்ணா சொன்னார், நீங்கள் எந்த அளவுக்கு மேலே 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 உயர்ந்து போகிறீங்களோ
அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கீழே தாழ்மையாக தாழ்ந்து போகணும். அது நன்றி உள்ள இருதயம் தான் தாழ்மை. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாழ்மையாக இருக்க மாட்டீங்க. நான் அதை எல்லாமே செஞ்சுட்டேன், நான் அப்படின்னா அதுக்கு பெருமை வருகிறது. அதனால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்துலையும் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும்பொழுது, நன்றி சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப தாழ்மையான நபராக இருப்பீங்க. தேவனா தாழ்மையாக இருக்கணும், தாழ்மை இல்லை, நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, அது போதும். அதுதான் எல்லாமே. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வந்து தாவீதை ரொம்ப ரசிக்கிறேன். அதில் எனக்கு தெரியும் அண்ணா அண்ணி எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு தாய் தகப்பனா அவங்க எந்த அளவுக்கு பாருங்க, அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்களா. அண்ணா எல்லா நேரங்களிலும் சொல்லுவார், அண்ணி அண்ணா எப்படி அவர்களை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு நன்றி சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து ஆவியின் விசுவாசிகளாக இருக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் ஆவியில் நிறைந்து இருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் ஆவியில் நிறைந்து இருக்கும்பொழுது நீங்கள் பாட்டு பாடுவீங்க, சங்கீதங்கள் கீர்த்தனைகள் அனுப்புவீங்க. பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட பாட்டு பாட ஆரம்பிங்க. நீங்கள் நிரம்பி விடுவீங்க. பரிசுத்த ஆவியானவங்களை நிரப்பி உங்களோட வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். நம்ம அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். இந்த ஒரு வாரம் மாத்திரம் கிடையாது, இன்றையிலிருந்து தேவனே நான் நன்றி சொல்லுகிற ஒரு நபராக இருக்க போகிறோம். ஏன்னா பிசாசு எப்போவுமே நம்மளோட குறைவை காண்பித்துட்டான். உனக்கு அது இல்லை, உனக்கு இது இல்லை. நான் சொல்கிறேன், இது பிசாசுடைய பொய். நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறது. ஏன்னா அவருக்குள்ளாக நம்ம பரிபூர்ணமாக இருக்கிறோம். பாருங்கள், பரிபூரணம் அப்படின்னா பரிபூரணம். எந்த ஒரு குறைவும் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை. நம்மளுக்குள்ளாக எந்த குறைவும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தேவனே, எனக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட வரங்களும் எனக்குள்ளாக இருக்கிறது, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எல்லாம் கனிகள் எனக்குள்ளாக இருக்கிறது, அதற்காக நன்றி சொல்கிறேன். அந்த அன்பு என்னோட ஆவியில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் எல்லா ஆசீர்வாதத்தினால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு சமாதான பிரபு எனக்குள்ளாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை என்னில் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உங்களுடைய ஞானமும் அறிவும் இருக்கிறத நன்றி சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது நன்றி சொல்வதற்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் குறைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னாலே மன்னிக்க முடியாது உங்களை. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே எந்திரிச்சு என்ன தேவனுக்கு நன்றி சொல்லாமல் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. ரீபா பாபா ஷா கட்டாரா பாபா பாபா ரா கத்தாலா ரபா ஷா படாரா கதலர மாமா ஷா கட்டாரா படாரா கதலர. வாயத்தரங்க, எல்லாருமே வாயத்தரங்க. பாருங்க, நீங்கள் நதிகள், உங்களுக்குள்ளாக நதி இருக்கிறது, நதி இருக்கிறது. எதெல்லாம் உங்களோட நதியை இன்றைக்கு அடைச்சிருக்கிறதோ, எதெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் அடைத்திருக்கிறதோ, ஒரு வேளை நீங்கள் புலம்பிருக்கலாம், ஒரு வேளை வெறுப்பு உங்களுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், தேவனே ஆமாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் நான் இதை வைத்து கொள்ளலை, நான் இதை எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை. ஒரு வேளை நான் ஜெபித்தே இருந்த ரொம்ப நாளாக, ஆனால் இந்த ஒரு காரியம், அதெல்லாம் சொல்கிற காரியங்களை நிறுத்துங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்கலன்னா நிறுத்துங்க. நான் அதை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்களால் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் அதை பார்க்கல, அவ்வளோதான். அதனால் நான் எதெல்லாம் பார்க்கலையோ அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த ரட்சிப்புக்காக, தேவனோட அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே உங்களோட வாயில் திறந்து உங்களோட நதிகளை பாய ஆரம்பிங்க. நன்றி சொல்லுங்கள், அவிழ்த்து விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வாயை திறந்து நன்றி சொல்கிறீங்க, வாயை திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனே நன்றி, உங்களோட நதிகள் பாயட்டும். எல்லா தடைகளும் எதுவாக இருந்தாலும், எதெல்லாம் பிசாசு உங்களோட ஊற்றில் அடைச்சி வச்சனோ, உங்களோட நன்றியுள்ள இருதயத்தை அடைச்சி வச்சானோ, அது எல்லாம் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால, இயேசுவே, நாங்கள் எல்லா தடைகளையும் எடுக்கிறோம். நீங்கள் திரும்ப நான் ஈசாக்கு கிணற தோண்டினது போல் எதெல்லாம் பிசாசு அந்த கிணத்துல போட்டானா, அது போல் எதெல்லாம் உங்களுக்கு பிசாசு உங்களுடைய கிணறுல போட்டானா உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான நினைப்பூட்டுகிறார். ஆமாம் ஆண்டவரே, நான் இதெல்லாம் அனுமதிச்சேன், அதனால தான் என்னால் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியல. நான் நன்றி சொல்கிறேன்.
நான் இதை அனுமதிச்சிட்டேன், என்னுடைய நான் இதெல்லாம் நினைப்பூட்டிட்ட தேவையில்லாத காரியத்தை நினச்சிருந்ததுனால தான் நான் நன்றி உள்ள இதில் வந்து என்னால் பாய்ந்து செல்ல முடியல அப்படின்னு சொல்லு. எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். பிசாசே இல்லை, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், நான் என்னோட மகிழ்ச்சியை தடையேற்பதற்கு உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன், உன்னை என்னுடைய ஊற்று நதியின் ஊற்று நன்றி சொல்கிற நதியின் ஊற்றை நான் அடைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் எல்லா கற்களை எடுக்கிறேன். ஓ ரெகபோத் வருகிறது. ஆமென். இது என்னுடைய நேரம், என்னுடைய கனி நேரம், என்னுடைய கனி நேரம், இது என்னுடைய எழும்புகிற நேரம், இது என்னுடைய பிரகாசிக்கிற நேரம். நான் நன்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் தேவனுக்கு. நான் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறேன். நான் தேவனுக்கு எல்லா காரியங்களுக்காகவும் பிதா கிறிஸ்தேசுக்குள்ளாக நன்றி சொல்ல போகிறேன். எல்லாரும் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே தேவனே நன்றி. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் 1000 வருஷங்கள் நாங்கள் வாழ்ந்தால் கூட நன்றி சொல்கிறதுக்கு போதாத ஆண்டவரே, அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அநேக காரியங்களால் எங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. ரட்சிப்புக்குள்ளாக எல்லாமே இருக்கிறது. நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தினால எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நாங்கள் உட்கார்ந்து எங்களால் அழுது கொண்டு இருக்க முடியாது. இந்த கடைசி வருஷத்தோட கடைசி நாட்களில் நாங்கள் புலம்பல, நாங்கள் நிர்ணய கூறுகிறோம். தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனை ஆசீர்வதிக்கிறோம், தேவனை நன்றி செலுத்துகிறோம். அவரோட பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேவனே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே.